அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப சிறகடிக்க சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கிருஷ் வீட்ல இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்த நம்ம விஜயாவுக்கு இப்ப இடையில அவங்க டான்ஸ் கிளாஸால பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. இந்த பிரச்சனையை ஒரு பக்கம் நம்ம முத்து மீனாவும் ஹேண்டில் பண்றதா சொல்லியிருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம முத்து மீனா ரெண்டு பேருமே. ஏன்னா என்னதான் நம்ம விஜயா மீனாவுக்கு கொடுமைகளை பண்ணியிருந்தாலுமே நம்ம மீனா தன்னோட மாமியாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமா சண்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆலோசனை இருக்காங்க. இது தெரியாத நம்ம மனோஜ் ரோகிணி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக அந்த பொண்ணோட வீட்டில் போய் கன்சல்ட் பண்ணலாம், என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அம்மாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்து ரோகிணியும் மனோஜும் நேராக அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிடுறாங்க. போன இடத்துல என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சார் நான் உங்கள் எல்லாத்தையும் பேசலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் சொல்ல உடனே பொண்ணோட பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொண்ணை கூப்பிட்டு நிற்க வச்சு என்ன விஷயமா நீங்கள் பேச வந்தீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற இந்த ஐடியாவை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணோட ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும், இப்போ இருக்கிற இந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் சொல்கிறாரு. நான் சொல்கிறதானு நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பொண்ணு வீட்டார் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எப்படியும் அந்த தப்பு பண்ணவன் குழந்தையோட அப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க போகிறதில்ல. இதனால ரெண்டு குடும்பத்துக்கு இடையில பிரச்சனையும் வரப்போகுது. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடுங்க. அபார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் பொண்ணோட ஃப்யூச்சரும் நல்லா இருக்கும், வேறு எந்த பிரச்சனையும் வராமலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்ல இதனால கோவத்தோட உச்சக்கட்டத்துக்கு போயிடுறாங்க பொண்ணோட பேரண்ட்ஸ். இதனால என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜை கட்டி வச்சு ரூம்குள்ளே போட்டு கும்முன்னு கும்முறி எடுத்துடுறாங்க. இதை பார்த்தா ரோகிணி ஒரு பக்கம் ரொம்ப பதட்டம் ஆயிடுறாங்க. என்ன பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ரோகிணியை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.